யாருமா நீங்க? என்ன வேணும்? நம்ம தொழில் வீட்டு வேலை, சமையல் பண்றது, பாத்திரம் துலக்கிறது, புள்ள குட்டிகளை பாத்துக்கிறது எல்லாம் கரெக்டா பாத்துக்குவேன். அம்மா கிட்ட ஏதாவது வேலை உள்ள மாஸ்டர் இருக்காரு, போய் பாருங்க. ஐயா கிட்ட தானே? பரவாயில்லைங்க, நான் இப்படியே நிக்கிறேன். நான் வந்தவங்களை நிக்க வச்சு பேசி பழகுங்க. நானும் வந்த இடத்துல உட்கார பழக்கம் இல்லைங்க. சில நம்பாட்டிங்க இருக்காங்க, வந்த உடனே மரியாதை இல்லாம உட்கார்ந்துருவாங்க. நான் அப்படியெல்லாம் செய்யறது. அப்படியா? ஐஸ் ஓகே, மூக்கு ஓகே, லிப்ஸ் கூட ஓகே. இந்த ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் தூக்கி எனக்கு கூட ஆசைதாங்க. ஆனா போற இடத்துல தப்பா நினைச்சுக்குவாங்களே தான் எழுதுறது இல்ல. நீங்க சொன்னா நான் எழுதிக்கிறேன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடலாம். லிப்ஸ்டிக் இந்த உதடிச்சாங்களா? அது மட்டும் வேண்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஓவர். யார் சொன்ன? நான் சொன்னேன் உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு சொல்லுங்க. உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் தடியா இருக்கீங்க. இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய மெஷர்மெண்ட் 36, 24, 36. கொஞ்சம் இப்படி வரீங்களா? இப்படி செஞ்சு hands up. கை மேல. என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க. இதுக்காக மெஷர் பண்ணுறோம். எதுக்கு? என்னுடைய தொழில். ஐயா, என் தொழில் வேலைங்க. நான் வீட்டு வேலை பாக்குறவன். நீங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பாத்த டைட்ட போட்டு எடுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க? எடுங்க. இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? சொந்த ஊர் அது. மெட்ராஸே நம்பதாங்க, வண்ணாரப்பேட்டை. எங்க வீட்டுல ஒரு வேலை காலி இருக்கு, ஆனா அது உனக்கு கிடைக்காது. ஏங்க? எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்ட பைத்தியங்கள். அவங்க உங்க ஊர்ல இருந்துதான் வேலைக்காரி வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீயோ வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை இருந்தா என்ன? அட நீங்க ஒண்ணு, நான் பார்க்காத ஊருங்களா? நீங்க அட்ரஸ் கொடுங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம், வெல்கம். டேக் கேர். இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிட்டு கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு, என்ன லெட்டர்? எந்த ஃபேக்டரிக்கு? யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. உட்காரு. சார், இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இது ஹாஸ்பிட்டலுக்கா? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும் இங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜிராவ், அருண்ஜிராவ், சிவாஜிராவ், ஜீராபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் உங்களுக்கு என்ன முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை விட்டுட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்ச சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்தா கல்யாணம் மாதிரி தெரியும் சார்? பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். தெரியா சாமி, ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார், ரொம்ப படுத்திருக்கேன் சார். உங்களை காப்பாத்ததே தப்பு. அங்கேயே அடி அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டை காட்டினா வேலை கொடுத்துருவாங்க? எஸ். இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு. நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு. இதோட மகிமை உனக்கு புரியும். ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குது. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியில இருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கோல பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது.
50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. எப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே, சாப்பிடுறாங்கப்பா. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய், மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத புறா. ஏய் மைக். ஏய், புரியுது கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை வச்சுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இத புறா, நான் வர்றேன். இங்க பார், தண்ணீரே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா உடைகிறட. அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிடுறது நானுதான், கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்தா தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல. ஐயா, அம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, கிளம்புங்க. அம்மனி, என்ன தொந்தரவு பண்ணாத. பையன் கல்யாண விஷயமா நான் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசி பார்த்தா உங்களை தனியா வர சொல்றாங்க. ஏன் அவ வந்து இங்க பேச மாட்டாளா? அடிக்கடி அவ ஊர் புத்திய காட்டுவாளே. இவ கொட்டத்தை அடுக்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர் பொண்ண மருமகளா கொண்டு வர போறேன். நம்ம ஊர் பொண்ணுதாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புங்க. இந்த மதுரை பண்ணாடைய பாக்கிறதுக்கு நான் பொன்னாட போத்திக்கிட்டு கிளம்பணுமோ? நல்ல கொஞ்சம் சம்முன்னு போங்க. என்னது ஜெண்டு? எதுக்கு? அம்மாவுக்கு பிடிக்குங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு சென்ட் வாசனை பிடிக்கும். இப்ப மறுபடியும் பிடிக்குதுங்க. மறுபடியும் பிடிக்குதா? போடு. இங்க முதுகு பக்கம் சுழட்டி சுழட்டி தள்ளு. மரகதம், கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்திக்க பாக்குறேன். மருமக வந்துட்டா மறுபடியும் கிடைக்குமா? அதுதான். சில நேரங்கள்ல ஏருக்கு மாறா பேசினாலும் மத்த நேரத்துல மதுரை நல்லாவே இருக்கு. இப்படி உட்காருங்களேன். நீங்க என் ஆசைக்கு இணங்க. அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே சென்ட் போட்டுட்டு வந்துட்டேன். மரகதம், இப்ப நான் இருக்கிற மூட்ல நீ எது கேட்டாலும் கொடுத்து போடுவேன். கேளு. கேட்கட்டுமா? அப்பா, சென்ட் ஒரே வாசனை. நிஜமாவா? இதுவும் கேட்கணும்னு சொன்னேன். வந்து நம்ம காந்தனுக்கு எங்க மதுரையில பொண்ணு எடுக்கணும். நடக்காது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் சம்மதிக்கிறேன். இதை தவிர உங்ககிட்ட கேட்கறதுக்கு வேற என்ன இருக்கு? ஓஹோ, சாகசம் பண்ணி கோயம்புத்தூர்காரனை சாச்சிட்டதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. அதுக்கு நான் சாட்சி. உங்க கோயம்புத்தூர் செண்டு ஒரே நாத்தம். அடி பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானே சென்ட் வாசமா இருக்குன்னு சொன்னேன். இந்த மதுரைகாரியே நம்ப கூடாது. ஓஹோ, இந்த வீட்டுல எனக்கு எதிர்ப்பா பயங்கரமான சதி நடக்குது. மதுரைக்காரி மஞ்சத்துல உட்கார வச்சு மயக்க பாக்குறா. இத பாருங்க நடுதுமப்பா,
நான் பிறந்த உடனே பையனை கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி போட்டேன். நீங்க பிறந்தோடனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அட பையன் பிறந்த உடனே சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மதுரகாரி இந்த மடக்கு வாதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏங்க ஒன்ற பஞ்சாயத்து மடக்கு வாதங்களா? ஆமா பிறந்த நீல இருந்து இருக்குது. ஐயோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மடக்கு வாதம்னா வார்த்தையை மடக்கி மடக்கி பேசுறால அதுக்காக நான் சொல்ல வந்தேனுங்க. இந்த பாருங்க எனக்கோ என் சம்சாரத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான வியாதியும் கிடையாதுங்க. எங்க கோயம்புத்தூர்காரங்க கல்யாணத்துக்கு புறப்படுற சமயத்துல இவர்கிட்ட சொல்லுவாரேன்னு சொல்லல. இது நல்ல இடமா இருக்குது நீங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்பா நடுதுமப்பா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். காலியா இருக்கு. எங்கீங்க முந்திரி கொட்டேன். இதுக்கு ஏங்க இப்படி பதறீங்க? ஏங்க நானே கேக்குறேன், அம்மாவுக்கு சக்கரை வியாதி டிபின்னா அது பிள்ளைக்கு வரணும்னு சட்டமா சாஸ்திரமா? அப்படி கேளு. நான் நல்லா கேட்பேங்க. பிள்ளைக்கு வராதுன்னு நம்மால நிச்சயமா சொல்ல முடியுமா? ஆனா அப்படியே வந்துட்டாலும் குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லாம போகுது. இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு? எப்ப மரகதம்மாளுக்கு கேன்சர்னு நமக்கு சந்தேகம் வந்துருச்சோ கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருது நல்லது. எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கேன்சர்னா தெரியாது, புத்துநோய்ங்க. ஐயோ என்னங்க தேங்காய் போட்டு இப்படி உடைக்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, அவருக்கு சித்தப்பிரமை. ஐயோ சித்தப்பிரமையா? அது வேற இருக்குதுங்களா? அடிக்கடி வருங்களா? அடிக்கடி வராதுங்க. அம்மாவாசை சமயத்துல ஒரு நாளைக்கு 4 தடவை வரும். மத்த சமயத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். அவ்வளவுதான். தேங்காய் போட்டு உடைப்பாருங்க. இவருக்கு கல்யாணம் வேற. ஏனுங்க நம்ம அம்மனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு பரவாயில்லைங்க, இது வியாதி பிடிச்ச குடும்பத்துல நமக்கு சம்பந்தம் வேண்டாமுங்க. என்ன சொன்னேன்? எத்தனை தேங்காய் உடைச்சிட்டா? ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டு என்ற குடும்பத்தை சம்பந்தம் பண்ண பாக்குறேன். மரியாதையா வெளியில போடு, இல்ல கழுத்தை முடிச்சு வெளியே சொல்லுவேன். தலையில தேங்காய் போட்டு உடைச்சிட போகுது. ஐயோ ஏமாறீங்கம்மா. ரத்தம் வந்துரு போது முழுங்கிடுங்க. ரவுடியா போட்டு அப்படியே நெஞ்சே ஆமா ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.